ஆம்னோவின் எதிர்கால பயணம் குறித்து இறுதி எச்சரிக்கைகளை வெளியிடுவதற்கு எதிராக கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மால் சலேவை அதன் மகளிர் பிரிவு தலைவர் டத்தோ நூருல் ஹிடாயா அஹமத் ஜாகித் எச்சரித்துள்ளார். அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாகித் அமிடியின் மகளுமான நூருல் ஹிடாயா அடிப்படை மக்களின் கவலைகளையும் கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகளை வழங்குவதில் இளைஞர் பிரிவின் பங்கையும் புரிந்து கொண்டாலும் தங்கும் அல்லது வெளியேறும் கதை கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியின் அடிப்படை முடிவுகளை நிறுவப்பட்ட கட்டமைப்புகளை விட உணர்ச்சி அழுத்தத்தால் கட்டளையிட முடியும் என்று இது போன்ற கதைகள் தெரிவிக்கின்றன என்று மகளிர் அம்னோ நிர்வாக குழு வலியுறுத்தியுள்ளது. அம்னோ போன்ற ஒரு பெரிய அமைப்பில் கட்சியின் திசை ஒரு பிரிவால் தீர்மானிக்கப்படுவதில்லை அல்லது அது உள் அரசியல் அச்சுறுத்தல்களாக விளக்கக்கூடிய பொது அழுத்தத்தால் வடிவமைக்கப்படக்கூடாது என்று அவர் ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்தார். இறுதி எச்சரிக்கையுடன் கட்சியின் இலக்கு குறித்த பிரச்சனைகளை பகிரங்கப்படுத்துவது அம்னோ உடைந்து விட்டது என்ற கருத்தை உருவாக்கியதாக அவர் மேலும் கூறினார். இது தலைவரையும் உயர்மட்ட தலைமையையும் பலவீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசியல் எதிரிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு தேவையற்ற ஆயுதங்களையும் வழங்குகிறது என்று அவர் கூறினார். அம்னோவின் எதிர்காலத்தை பற்றி விவாதிக்க ஒரு மாநாடு பொருத்தமானது என்றாலும் இளம் தலைவர்கள் கட்சியின் கண்ணியத்தை பாதுகாக்க தைரியத்துடன் ஞானத்தை இணைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அம்னோவை வலுப்படுத்துவதே உண்மையிலேயே குறிக்கோள் என்றால் அதன் திசை அவமானங்கள் அல்லது அழுத்தங்களுக்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான மொழியை பயன்படுத்தி விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். விவாதங்கள் உணர்ச்சியை விட தர்க்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், மேலும் பிரபலத்திற்காக அல்லாமல் ஒழுங்குடன் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கருத்துக்களை வெளிப்படுத்துவது இயல்பானது என்றாலும் கட்சியை ஒரு குறுக்கு வழியில் இருப்பதாக பகிரங்கமாக சித்தரிப்பது அம்னோவின் கலாச்சாரத்திற்கு முரணானது என்று அவர் கூறினார். நாம் அம்னோ மாயிகா அல்ல. கட்சியை உண்மையாக நேசிக்கும் இளம் தலைவர்கள் எவ்வளவு நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் தலைமையை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக அதை வலுப்படுத்தவே தேர்வு செய்வார்கள் என்று அவர் தெரிவித்தார். ஜனவரி 3ஆம் தேதி கட்சியின் திசை மற்றும் ஒற்றுமை அரசாங்கத்தில் அதன் பங்கு குறித்து விவாதிக்க அம்னோ இளைஞர் பிரிவு ஒரு சிறப்பு மாநாட்டை நடத்தும் என்று அக்மால் சல்லே நேற்று கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.